கேமரா வேலை பண்ணாத போது எப்படி சிசிடிவி கேமரா வச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது தான் எந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகலை. அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியே நம்பி எத்தனையோ பெண்கள் வந்து அங்கே படிக்க வராங்க. இந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னா அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி மேலே எப்படி ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும் அப்படின்றது பொதுமக்களோட கேள்வி. இன்னைக்கு இந்த ஞானசேகர் என்றவன் வெளியே அவுட் சைடில் பிரியாணி ஸ்டால் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய நபர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் போயிட முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி செக் இருக்கும், விசிட்டர்ஸ் ரெக்கார்டு இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ளே போகிறோன்னா யாரை மீட் பண்ணோம், எதுக்காக மீட் பண்ணோம், என்ன காரணத்துக்கு மீட் பண்ணோன்னு முறையாக விசிட்டர்ஸ் புக்கில் என்ட்ரு ஆகி விசிட்டர்ஸ் பாஸ் வாங்கிட்டு தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியும். அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான், 9 to 6. அதுக்குள்ளே என்ன வேலையாக இருந்தாலும் முறையாக நம்ம பார்க்க